وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அழைக்கும் போது அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய நாளன்று அல்லாஹ்விடத்தில் நம்பி எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இன்னும் வர இருக்கக்கூடிய மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இணையத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான் என்றால் அந்த நேசத்துடைய வெளிப்பாடாக அந்த தியாகத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்படித்தான் நான் என்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், என்னுடைய தாயை நேசிக்கிறேன், என்னுடைய குழந்தைகளை நேசிக்கிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை, காலத்தை, உடல் ஆரோக்கியத்தை அவர்களுக்காக செலவழிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படிதான் நாம் ஒரு நேசிக்கிறோம். அந்த நேசத்துடைய வெளிப்பாடு என்ன? தியாகம். நம்முடைய நேரம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உழைப்பு அனைத்தும் அவர்களுக்காக நாம் தியாகம் செய்யணும். ஏன் சில மக்கள் தங்களுடைய உடல் உறுப்பை கூட தியாகம் செய்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை, சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது, இதோ என்னுடைய தருகே உயிரை கூட தியாகம் செய்வதற்கு ஒரு பாசத்திற்காக, நேசத்திற்காக எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் என்ன கேட்பார்? எனக்காக நீங்கள் எதை தியாகம் செய்ய, என்ன செய்வீங்க கேட்கிறாங்களா? நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்தில் அதைத்தான் கேட்பார்கள். ஒரு கணவனும் தன்னுடைய மனைவியிடத்தில் அதைத்தான் கேட்பார், எனக்காக என்ன செய்தார்? ஒரு தாய் தன்னுடைய மகனிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். தியாகம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே அதே போல நம்மை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய உறுப்புகளை எல்லாம் பொருத்தமாக அமைத்திருக்கிறார். அல்லதி خلقك فسواك فعدلك எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். وإن تعدوا نعمة الله لا تحصوها அல்லாஹ்வுடைய அருள்கொடை இல்லாமல், நியாமத் இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட வாழ முடியாது. அப்படிப்பட்ட அருள்கொடையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியானிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? அல்லாஹ்வுக்காக இவர் என்ன செய்கிறார்? அந்த எதிர்பார்ப்பது நியாயமும் கூட. காரணம், அனைத்தையும் கொடுத்தவன் அவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யா இபாதி
என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஜாயிஉன், நீங்கள் எல்லாம் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள், உணவில்லாத மக்கள். இல்லாமன் அத்மம்து, நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களுக்கு. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் ஆரி, நீங்கள் எல்லாம் ஆடை இல்லாதவர்கள். இல்லாமன் கஸவுஹு, நான் யாருக்கு ஆடை கொடுத்தேனோ அவர்களுக்கு. எத்துணை அருக்குறை, எத்துணை அருக்குறை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அஃபரைத்துமுல் மா, வானத்திலிருந்து பொழிகின்ற நீரை, மழையை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறார், பாருங்கள். நாம் நாடி இருந்தால் அந்த தண்ணீரை உப்பாக மாற்றி இருப்போம். அந்த ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அந்த தண்ணீரை பொழிய வைக்கிறோம். அதன் மூலமாக தாவரங்கள் உடைக்கிறது. அதன் மூலமாக நீங்க விவசாயம் செய்கிறீர்கள். உங்களுக்கு உணவு கிடைக்கிறது. நாம் நாடி இருந்தால் அதை பதராக மாற்றி இருப்போம். இப்படி எண்ணிலடங்க அருட்கொடைகள்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய நிலைமை. அல்லாஹுவை நாம் எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க கடமை. அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியத்திற்குரியவர்களே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்கும் ஸம்ம வல் அப்சார வல் அஃபிதா கலீலன் மா தஷ்குரூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்களுக்கு பார்க்கக்கூடிய 2 கண்களை நாம் கொடுத்தோம், கேட்கக்கூடிய செவிப்புலனை கொடுத்தோம், இதயத்தை கொடுத்தோம், எல்லாவற்றையும் நாம் கொடுத்திருக்க கலீலம் மா தஷ்குரூன். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அற்பமாக நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யாத மக்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறார் என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய 5 வேளை தொழுகைக்கு கூட நம்மால் நேரத்தை தியாகம் செய்ய முடியாத மக்களாக இருக்கிறோம். அப்படிதான் 5 வேளை தொழுகை, அதற்கான நேரம், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக பல நேரங்களை செலவழிக்கிறோம். வெளிநாடுகளில் வாழ்க்கையை தொலைக்கிறோம். அப்படித்தானே? பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 வேளை தொழுகை, அந்த தொழுகைக்காக நம்முடைய நேரங்களை தியாகம் செய்கிறோம். தூக்கத்தை தியாகம் செய்கிறோமா? அல்லாஹ் அக்பர் என்று ஃபஜ்ருடைய நேரத்தில் ஆதானுடைய சத்தம் கேட்கக்கூடிய நேரம், போர்வையை போர்த்தி உறங்கிக் கொண்டிருக்கிறோமே, நன்றி இல்லாதவர்களாக சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மட்டுமே பெரியவன், அவனுக்கு முன்பாக இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்று அதனுடைய அர்த்தம் அதுதானே. அல்லாஹ் அக்பர் என்றால் என்ன? அல்லாஹ் மட்டுமே மிக பெரியவன், அவனுக்கு முன்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இருக்க மாட்டேங்குது, புரிந்து கொள்ள மாட்டேங்குது. தொழுகை பக்கம் வாருங்கள், அவனுக்காக நேரத்தை தியாகம் செய்யுங்கள், அவனிட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள் என்று அழைக்கப்பட்டால் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஜும்ஆவுடைய நிலையை குறித்து பாடல்கள் நாம் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. இந்த ஜும்ஆ என்பது எப்படிப்பட்ட ஒரு கடமை என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட கட்டளை இட்டிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ ஃபஸவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பை' ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத் யௌமில் ஜும்ஆ, தொழுகைக்காக ஜும்ஆவுடைய நாளுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டு, உங்களுடைய அனைத்து பணிகளையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை பேணுவதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்து அமருங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால், உங்களுக்கு அறிவு இருந்தால்
அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி புறக்கணிக்கிறோம். அந்த நேரம் வந்தாலும் ஜுமாவுக்கு வருவது கிடையாது. இறுதி நேரத்தில் தொழுகை நடைபெறக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய மக்கள், ஜுமாவுடைய நன்மையை பாழாக்கக்கூடிய மக்கள், ஜுமாவின் உரைக்காக இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் நம்முடைய பெயரை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் அதை ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய பெயர் அது பதிவு செய்ய மாட்டார். ஏன் சொல்கிறேன்? சிந்தித்து பாருங்கள். எத்துணை அருட்கொடை, ஒரு அருட்கொடை அல்லாஹ் எடுத்து விட்டார், என்ன செய்ய முடியும்? சிந்திக்க வேண்டாம். நன்றி கிட்டவனாக இருக்கும். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغريات صبحا فأثرن به نجعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அழகா சொல்கிறார். والعاديات ضبحا, ஓடுகின்ற குதிரை மீது சத்தியமாக. அது எப்படி ஓடுகிறது? அவருடைய வேகத்தின் காரணமாக அதனுடைய குழம்பில் இருந்து தீப்பொறி பறக்கிறது. அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய குதிரை எதை நோக்கி ஓடுகிறது? போர்க்களத்தை நோக்கி. தன்னுடைய எஜமான் கட்டளையிட்டு விட்டால் அந்த போர்க்களத்தில் அந்த மனித கூட்டத்தை கிழித்துக் கொண்டு உள்ளே நுழைகிறது. அதனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தாலும் தன்னுடைய எஜமான் கட்டளையிட்டு விட்டால் அதை செய்து முடிகிறது. தன்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை. இந்த மனிதன் அல்லாஹுடைய எல்லா கட்டளையும் புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்துடைய அருட்கொடைகளை கொடுத்தாலும் நன்றி மறக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணப்படுத்துகிறார் என்றால் அந்த விருப்பத்தை விட மோசமான நிலையில் நாம் தொடங்கி தொழாமல் உரையினார். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தால், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை செலவழிக்காமல் கஞ்சனாக இருந்தால், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவருடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தாமல் இருந்தால், அல்லாஹ் இவர்கள் கால்களையை போன்றவர்கள் இல்லை இல்லை, அதை விட மோசமானவர்கள் அல்லாஹ் சொல்வதை போல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இடக்குறை கொடுத்திருக்கிறார். அவனை நேசிக்க வேண்டாம். அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கு வேண்டாம். அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க மாட்டீர்களா? ஒரு மனிதன் அல்லாஹுவை உண்மையாலுமே நேசித்தார், சொல்லக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை உண்மையாலுமே நேசித்தார், அவருடைய அருட்கொடையை புரிந்து கொண்டார், இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராகி உள்ளார். நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டுமே என்று ஆசையோடு யார் இந்த உலகத்தில் அமல்களை செய்கிறார்களோ, தியாகங்களை செய்கிறார்களோ, அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், அவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக அமல்கள் செய்ய வேண்டும், தியாகங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வயதுஇமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீர. வயதுஇமூன த்ஆம், ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பார்கள். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? நபித்தோழர்களை பற்றி சொல்கிறான். ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பார்கள், மற்ற நல்ல அமல்களை எல்லாம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். எதற்காக தெரியுமா? ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நேசம். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் அனைத்தையும் அவர்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்ற சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நாளை மறுமைக்காக இந்த உலகத்தில் எதையும் செய்யாமல் நாளை மறுமை நாளில் எந்த வெற்றியும் நம்மால் அடைய முடியாது. இந்த உலகத்திலே வெற்றி அர்ப்பணிப்பாக உள்ளம் நமக்கு இல்லை என்றால், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் நமக்கு இல்லை என்றால், அல்லாஹ்வுக்காக என்ற தியாக உணர்வு நமக்கு இல்லை என்றால், இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியாது, நாளை மறுமை நாளிலும் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் கேட்கிறார், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah,
நீங்கள் எதையும் தியாகம் செய்யாமல் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம், அவர் இன்பங்களை அனுபவித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? தொட முடியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய இறையில்லத்திற்காக பணிகள் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு சொர்க்கம் வேண்டும், நடக்காது என்று வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். அது ஹசிபுத்மான் ததுகுல் ஜன்னah. எதையும் செய்யாமல், எதையும் தியாகம் செய்யாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாமா என்று அல்லாஹ் ஒருவராக கேட்கிறான் என்றால், நம்முடைய நிலைமை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? இது பாருங்க, என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கிறோமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறோமா? பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், அதாவது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பார்வையில், நம்முடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஸ்லிம் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவரிடத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் பிரதிபலிக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். 49வது அத்தியாயத்துடைய 15வது வசனம் அல்லாஹ் இப்படி பேசுகிறார், இன்னமல் முஃமினூனல்லதீன, நிச்சயமாக முஃமின்கள் யார் என்றால், ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வார்கள், அந்த தூதரையும் பின்பற்றுவார்கள், சும்மலம் யர்தாபு, அதற்கு பிறகு சந்தேகப்பட மாட்டார்கள். முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீதும் அவருடைய தூதர் மீதும் அவர் வாரவர்கள் மீதும் இந்த அனைத்திற்கு மீது ஈமான் கொண்டதற்கு பிறகு அதில் அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். சந்தேகம் இருப்பதின் காரணமாகத்தான் நம்மால் அமல்களை செய்ய முடியவில்லை. உண்மைதானே? மறுக்க முடியுமா? சந்தேகத்து அந்த ஈமானில் நம்பிக்கையில் குறைபாடு இருப்பதின் காரணமாகத்தான் நம்மால் அழகான முறையில் அமல்களை செய்ய முடியவில்லை, ஃபஜ்ருடைய தொழுகை தொழ முடியவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நேரத்தை செலவழிக்க முடியவில்லை. யார் மறுக்க முடியும்? ஈமானில் இருக்கக்கூடிய குறைபாடு. அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான், யர்தாபு வஜஹலு பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுல் ஸாலிஹீன். அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான், அவர்கள் எதிரியும் சந்தேகப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செயல்படுவார்கள். அவருடைய உயிர்களை கொண்டும் அவருடைய பொருளாதாரத்தை கொண்டும் அவருடைய நேரத்தை கொண்டும் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செயல்படுவார்கள். இந்த தியாக உள்ளம் என்பது மூமினிடத்தில் இருந்தே தீர வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்னும் அல்லாஹ் கூடுதலாக சொல்கிறார் யார் மூமின்கள் என்பதை. இந்த வசனங்களை வைத்து நம்மை உரசி பார்க்க வேண்டும். வசனங்களை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்தால்தான் நாம் அதற்கு ஏற்றது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரப்துஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ அல்லாஹ் சொல்கிறார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தை, வ அப்னாவுக்கும், உங்களுடைய குழந்தைகள், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய நண்பர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் அம்வால், நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய செல்வம், மார்க்கத்திற்காக போராடக்கூடிய மக்களாக நீங்கள் மாறவில்லை என்றால் ஃபதரப்பசு, எதிர்பார்த்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். எதை தெரியுமா? ஹத்தா யாதி அல்லாஹ் பி அம்ரி, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வசனங்களை வைத்து பாருங்கள், நாம் எல்லாம் உண்மையாக ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தொழுகைக்காக வராத மக்களிடம் கேட்கப்படுகிறது, ஏன் வரவில்லை? ஏன் இந்த மார்க்கத்திற்காக உங்களால் பணி செய்ய முடியவில்லை?
ஏன் இந்த மார்க்கத்திற்காக உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வீடு, என்னுடைய வியாபாரம், இதைத்தான் நான் முதலில் பார்ப்பேன், அதற்கு பிறகுதான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? குலின்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தை, அபுனாவுக்கும், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் வெட்டி எழுப்பி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், இதை அனைத்தையும் விட நீங்கள் அல்லாஹுவை நேசிக்காதவரை, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றாதவரை நீங்கள் முஸ்லிமாக மாற முடியும். அல்லாஹ்வுடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும். இந்த வசனங்களுக்கு எல்லாம் உயிரோட்டம் கொடுக்கிறோமானால் அந்த சஹாபாக்கள் கொடுத்தார்கள். வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் வாழ முடியுமா? அதான் கேள்வி. உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய மனைவிமார்களை விட, அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்க வேண்டுமா? இதற்கு படிப்பனை இருக்கிறதா? இருக்கிறது. சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வசனங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். தபூக் போர், அந்த போருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெய்ஸ் ருஸ்ரா, வறுமை போர். அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார், நீங்கள் போருக்கு செல்ல வேண்டும். ஆனால் போருக்கு செல்ல வேண்டிய எந்த வாகனமும் இல்லை. அந்த காலகட்டமோ கடுமையான வெயில், அரபியர்கள் வெளியே போக மாட்டாங்க. கடுமையான வெயில், காலை தரையில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறார், இந்த போருக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டு விட்டார். ஆனால் போருக்கு செல்வதற்கு ஒன்றுமே இல்லை, வாகனங்கள் இல்லை, பயணத்திற்கான உணவு இல்லை. இதை யாரோடு கொண்டு தருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறார். ஒரே வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை, தயக்கமே காட்டவில்லை. எந்த தயக்கமும் காட்டவில்லை, தாவலிக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகிறாங்க, ஓடி செல்கிறார்கள், நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்து வருகிறார். வரலாறு. அபூபக்கர் சித்தீக் ஓடி சென்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு வந்து தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களுக்காக என்ன விஷயம்? வீட்டுல செலவு காசு வேணுமா இல்லையா? என்ன இருக்கு உங்ககிட்ட? அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை, அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய தவக்கல், அவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், அனைத்தையும் விட்டு அனைத்து பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாதி செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் அப்பதான் வியாபாரத்தை முடிச்சு வராரு. 3000 ஒட்டகம், 1 2 இல்ல, 3000 ஒட்டகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். ஒட்டகத்தில் முதுகில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவருடைய பொருளாதாரம், வியாபாரத்தில் அவர் சம்பாதித்த பொருளாதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களா, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா, மறுமையில் வெற்றி கிடைக்குமா? இதோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மிகையூட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளியேற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வரலாறு, உஸ்மானுடைய ஒட்டகம் வருவதை 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு புழுதி பறக்க கூட்டமாக வரும், அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர். அந்த ஒட்டகத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார், அதற்கு மேல் இந்த செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார். திருப்தியாவார். வீட்டில் இருக்கக்கூடிய 10,000 தங்க காசுகளை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், உஸ்மானே, இதற்கு பிறகு நீ எதை செய்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான். அந்த அளவுக்கு கொடுத்தார். எதற்காக? அல்லாஹ்வுக்காக. எந்த நோக்கமும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. வம்மாமன் காஃப மகாம ரப்பி, நாளை அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அவன் மீது இருக்கக்கூடிய நேசம், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். நம்முடைய நிலைமை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டார். நம்மிடம் எந்த பொருளாதாரம் இருந்தாலும் அதில் சொற்பமாக கொடுப்பதற்கே உள்ளம் வருவது. எங்கே செல்வம் கரைந்து விடுவோம்,
நஷ்டம் வந்து விடுமோ என்ற பயம் ஷைத்தானுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் நமக்கு இது போன்ற அச்சம் ஏற்படாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்து விழாவில் சொல்கிறார். ஹஜ்ஜத்து விழாவில் மிக பெரிய உரை, பேருரை. அந்த பேருரையை முடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இங்கு வந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இங்கு வந்தவர்கள் இங்கு வராதவரிடத்தில் இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லிவிட வேண்டும். முடிவார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் பெற்றிருந்தாலும் அதை வராதவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது, அவர்களுக்கும் செல்வம் இருந்தது, அவர்களுக்கும் வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. அவருடைய வாகனம் எந்த திசையில் நின்றதோ அந்த திசையில் பயணம் செய்தார்கள். எந்த நாடு தெரியாது, எந்த நாட்டுக்கு போறது தெரியாது. ஆனால் அவருடைய வாகனம் எந்த திசையில் நின்றதோ அந்த திசையில் பயணம் செய்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக சென்றார்கள். அப்படித்தான் நாம் அலங்கிமான் கொள்வோம். சேரமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் முதலாக இந்தியாவில் முஸ்லிமாக மாறுகிறார் என்றார். எப்படி செய்தி வந்தது? ஆதிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழரின் மூலமாகத்தான் சேரமான் பெருமாள் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று ஒரு முஸ்லீமாக மாறினார். அக்கறம் பள்ளிவாசல் தெரியுமா இல்லையா? சேரமான் பெருமாள் பள்ளிவாசல் சொல்லுமா இல்லையா? அவர் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு நபித்தோழர் மூலமாக. எப்படி வந்தார்? அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். தியாகம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஒரு கவனம் உணவை நாம் உண்பதாக இருந்தாலும் அதற்கு உழைப்பு என்ற தியாகம் இருக்கிறோம், கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வதை போல எதையும் தியாகம் செய்யாமல் நான் சொர்க்கம் சென்று விடுவதுதான் என்று எப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? வானத்தையும் பூமியை விட விசாலமான சொர்க்கம், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்க்காத சொர்க்கம். இந்த ஜன்னத்துல் ஹக், உண்மை அது. அந்த சொர்க்கம் என்பது வெறுமனே உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறார், உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்ற அடிப்படையில் நம்முடைய வாக்கு இருக்கக்கூடாது. நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, நமக்கென்று ஒரு மார்க்கம் உண்டு, நமக்கென்று ஒரு தூதர் உண்டு. இது உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தவர் உண்மையான இறைவன் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு கூட அல்ல, நாம் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எல்லா கடவுள்களோடும் ஒரு கடவுள் அப்படித்தான். ஆனால் நம்முடைய இறைவன் அப்படி இல்லை. உண்மையான இறைவன், உண்மையான இறைவன் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம். முத்த கப்பீரோன், பெருமைக்குரியவன் அவன். அப்படிப்பட்ட இறைவனாக ஏற்றுக்கொண்டு பொதுபோக்காக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் விழிப்புணர்வு பெற வேண்டும். அந்த மறுமையுடைய நிலையை வெற்றியும் கொற்றக்கூடிய நிலையாக மாற்ற வேண்டுமானால் இந்த உலகத்தில் சில விஷயங்களை தியாகம் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய நேரங்களை தியாகம் செய்ய வேண்டும். மார்க்கத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய அறிவை தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் உட்படாதவை அப்படிப்பட்ட நிலையை நமக்கு தர வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரை கண்ணியத்திற்குரியவற்றை தியாகம் செய்யக்கூடிய நிலை என்று வந்துவிட்டால் தாமதப்படுத்த மாட்டார்கள், போட்டி போடுவார்கள். நம்ம ஏதாவது இலவசமா கிடைக்கிற ஒரு போட்டி போடுமா இல்லையா? ரேஷன் கிடைக்கும் கூட்டம் பாத்தீங்களா இல்லையா? இலவசமாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி போட்டி போட்டு வாங்குகிறோமோ அதே போல சஹாபாக்களை பொறுத்தவரை தியாகம் என்று வந்துவிட்டால் தயங்கி நிற்க மாட்டார்கள், போட்டி போடுவார்கள். போர்க்களமாக இருந்தாலும் சரி, அமல்களாக இருந்தாலும் சரி. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விட்டு கேட்டார்கள், இன்றைய நாளில் நோன்பு வைத்தவர் யார்? அபூபக்கர். அபூபக்கர் சொன்னாங்க, நான் வச்சிருக்கேன். இன்றைய நாளில் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தவர் யார்? அபூபக்கர். அபூபக்கர் நான் இருக்கிறேன். இன்றைய நாளில் தர்மம் செய்தவர் யார்? நான் இருக்கிறேன். இந்த நாளில் இரவு தொழுகை தொழுது யார்? நான் யார சொல்லுவேன். எல்லா அமல்களும் போட்டி
நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? மறுமை நாள் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த ஈமானில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் போட்டி போடுங்க. முந்துவர்கள் முந்திக் கொள்ளட்டும். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்துன் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். சாபிகு போட்டி போடுங்க. நம்ம போட்டி போடுறோம். பிறரை விட அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர். ஒரு குழியில வைக்கிற வரைக்கும் நம்ம போட்டி இருக்கு. என்ன? அடுத்தவரோட சம்பாதிக்கணும். இவன் நல்லா இருக்கானே, இவன் பெரிய வீடு கட்டிட்டானே, இவன் கார் வாங்கிட்டானே, நான் வாங்கணும். அதுக்காக நம்ம போட்டி போட்டு இருக்கோம். அல்லாஹ் போட்டி போட சொல்றான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு போட்டி போடுது. ஏதாவது தடை இருக்கா? ஏதாவது தடை இருக்கா? அல்லாஹ்விடத்தில் நற்பெயர் எடுப்பதற்காக போட்டி போடுங்க. அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக போட்டி போடுங்கள். உண்மை என்று நம்பினால் நம்ம போட்டி போடுவோம். அப்படிப்பட்ட ஈமான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து ஜும்மாவுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين ولو كره. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون ما أمرهم ويفعلون ما يؤمرون. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் ஜும்மா உரையில் நாம் அல்லாஹ்வுக்காக எப்படி அர்ப்பணிப்போடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற செய்தியை பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்வதை விட நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காக அமல் செய்வதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதான் முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடை ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே போனால் நேரம் அருள்கொடை யாரும் மறுக்க முடியாது. உங்களுடைய தாயுடைய கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து உணவளிக்க ஆரம்பித்து அப்படிதானே இதுவரை துணை அருள்கொடை மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை சிந்திக்க கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எந்த தேவையும் இல்லைதான், எந்த தேவையும் கிடையாது. மனிதரிடத்திலிருந்து எந்த தேவையும் அல்லாஹுக்கு கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? இந்த அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, எனக்காக நேரத்தை தியாகம் செய்யக்கூடியவர்கள் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்துடைய 52வது வசனத்தில் சொல்லிட்டார். ஃபலம்மா அஸ்ஸ ஈசா மின்ஹுல் குஃப்ர. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் அதிகமான குஃபரை பார்த்தார்கள். அந்த சமுதாயத்திடத்தில், அந்த சமுதாயத்திலிருந்து நல்லடியார்களை தனியாக பிரிப்பதற்காக அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். قال من انصاري الى الله. ஒரே வார்த்தை கேட்டார், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்வுக்கு உதவியாளராக மாறக்கூடியவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்த ஹவாரியூன்கள் சொன்னார்கள், قال ஹவாரியூன نحن انصار الله آمنا بالله. நாங்கள் இருக்கிறோம். ரூல்ல மாறுங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக. ஏன் தெரியுமா? ஆமன்னா பில்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த உதவியாளர்களாக மாறினார்கள் என்றால் நாமும் மாற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய பாதையில் பணி செய்யக்கூடியவர்களாக. தொழுகைக்கே இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிதான். எங்க மார்க்கத்தின் பணிகள் செய்வது, தொழுகையும் அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்திற்காக அழைப்பாளர்களாக அழைப்பு பணி என்று வந்துவிட்டால் அதற்கும் தீவிரமான முயற்சி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய இறையில்ல பணிகள் என்று வந்துவிட்டால் அதற்கும் தொய்வில்லாமல் பணி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீணாக்க மாட்டான். நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்காக என்று பாதையில் இருந்து ஒரு கற்களை நீங்கள் ஓரமாக எடுத்து போட்டாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறக்கவே மாட்டான். அது சிறிய அமலாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய தியாகங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த ஜுமாவுடைய நாள் ஒரு அறிவிப்பு. அதாவது கோவை மாவட்டத்தில் குடிமத்தூர் பகுதியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். நிறைய இளைய சமுதாய மக்கள் போதையில் அடிமையாகி ஆபாசங்களுக்கு அடிமையாகி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் சேர்த்து அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வருவதற்காக நம்முடைய ஜம்யா முடிவு செய்து அதற்கு அங்கு 61 சென்ட் இடம் வாங்கப்பட்டது. இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட 1,98,00,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்ததன் காரணமாக 1,28,00,000 20 லட்சம் என்பது நமக்கு கிடைத்து விட்டது. இன்னும் 78 லட்சம் பொருளாதாரம் இந்த இடத்தை கிரயம் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அந்த இடத்திற்காக, இந்த மார்க்க பணிக்காக உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் வெறுமனே தர வேண்டாம். அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் உங்களிடத்தில் பொருளாதாரத்தை கேட்கிறான். எப்படி? கடனாக. வட்டி நமக்கு ஹராம், அல்லாஹ்வுக்கு ஹலால். வட்டி நமக்கு ஹராம், அல்லாஹ்வுக்கு ஹலால். நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்காக பெருக்கி தருவீர்கள். அன்பிக்கும் யுன்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள், நான் உங்களுக்கு தருவேன். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்திற்காக கொடுங்கள். இது சாதாரண ஒரு கல்வி நிலையம் கிடையாது. மிகப்பெரிய ஸ்தாபனமாக உருவாக்கி மார்க்க கல்வியோடு உலக கல்வி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய ஆண்களுக்கு குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அழைப்பாளரை உருவாக்கக்கூடிய ஸ்தாபனமாக இது மாற இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பொருளாதாரத்தை கொடுங்கள். ஒரு நபருக்கு 13,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொடுக்கலாம். ஒரு நபருக்கு 13,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்க உங்களால் தாக்கத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் இப்படி நம்மை ஒன்றாக அமர வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாசித்து இந்த ஜும்மாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.